நினைவில் வாழுகிற என் தந்தையையும் நேரில் வாழுகிற என் அன்னையையும் 1ஆம் வகுப்பிலிருந்து முனைவர் பட்ட ஆய்வு வரை என்னை நெறிப்படுத்திய அத்துணை ஆசிரிய சான்றோர்களையும் மானசீகமாக பாதம் பணிந்து வணங்கி தொடங்குவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உத்தமராக என் நண்பர் எனக்கு வாய்த்திருக்கிறார். கடந்த 1/4 நூற்றாண்டாக உங்கள் அனைவரையும் விட அவரை நான் மிக நன்கு அறிவேன் என்பதிலே எனக்கு கொஞ்சம் கர்வமும் உண்டு. மிக நீண்ட காலமாக தமிழகத்திலே அவரோடு நான் பயணிக்காத ஊர்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் பயணித்திருக்கிறோம். மனதளவிலும் குடும்ப அளவிலும் ஈருடல் ஓருயிராக நாங்கள் பழகி இருக்கிறோம். இன்றும் அப்படித்தான் இருக்கிறோம். அவர் இடையில ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துக்கல அப்படின்னாரு. ஆனால் நான் அவரை தினம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் புலனக்குழுவில் தினமும் பதிவிடுவார். சாய் பிரசாத் ஆலயா என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க, இன்னைக்கு அன்னதானம் எங்கே இருக்குது, இன்னைக்கு அவருடைய அருள்மொழி என்ன, தினமும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மகிழ்ச்சி எனக்கு உண்டு. இது ஒரு அற்புதமான நாள், என் வாழ்விலேயே ஒரு மகிழ்ச்சியான நன்னாள், என் வாழ்நாள்களிலேயே மகிழ்ச்சியான ஒரு நன்னாள் அப்படி கூட சொல்லிட முடியும். இந்த நன்னாளில் எளியவன் உங்களை சந்திப்பதற்காக வாய்ப்பு தந்திருக்கிறார். உண்மையில் அவர் ஒரு தலை சிறந்த பேச்சாளர்னு தமிழகம் அறியும். அவரே எல்லா கருத்துக்களையும் ஆழமாக தெரிந்து வைத்திருப்பவர், புரிந்து வைத்திருப்பவர், மக்களின் நாடி துடிப்பை நன்கு அறிந்து வைத்திருப்பவர். இருந்தாலும் நண்பருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் அவரை நம்மோடு இணைக்க வேண்டும்ங்கிற நல்ல எண்ணத்தில் இன்னைக்கு அது இறை அருள் இல்லாமல் சாத்தியமாகி இருக்காது. அவர் சொன்னது போல குலதெய்வ அருளோ இறை அருளோ நிச்சயமாக நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது. இருந்தாலும் ஒரு பேச்சாளர் எப்படி பேச தொடங்கினாலும் ஒரு முன் அறிமுகம் ரொம்ப அவசியம். ஏன்னா சொல்றது யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கும். இப்போ நீங்கள் தொலைக்காட்சிகளில் அன்றாடம் பார்க்குற பேச்சாளர்களாக இருந்திருந்தால் இந்நேரம் ஆட்டோகிராஃப் வாங்க, ஃபோட்டோ கூட நின்று செல்ஃபி எடுக்க நிறைய பிரமாதம் பண்ணியிருப்பீங்க. அது பேச வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியணும்ல. நான் 26வது ஆண்டாக ஆசிரிய பணியில் இருக்கிறேன். 26 ஆண்டுகள். என்னிடம் நான் 21 வயதிலேயே வேலைக்கு போயிட்டேன். அது என்னுடைய தந்தையார் தலைமை ஆசிரியர் இருந்ததுனால கிடைத்த நல் வாய்ப்பு. 21 வயதிலிருந்து 26வது ஆண்டாக தொடர்ச்சியாக ஆசிரியர் பணியில் இருக்கிறேன். தமிழக அரசினுடைய பாடநூல் குழு உறுப்பினர். இங்கே சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய இருக்கீங்க. 9வது 10வது படிக்கிற குழந்தைகள் யாராவது இருக்கீங்களா? ஒருவேளை எதிர்காலத்தில் படிப்பீங்க. 8வது 7வது குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடப்புத்தகத்தில் தமிழ் பாடநூலில் கடைசி பக்கம் அட்டையை திறந்தாங்கன்னா என்னுடைய பேர் ஒரு ஓரமாக இருக்குது. அந்த பாடநூல் உருவாக்க குழுவிலே பணி செய்திருக்கிறோம். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல். தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது 2021ஆம் ஆண்டு அடியனுக்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, என்னுடைய தொழில் வாழ்க்கையில் தொழில்முறை பயணத்தில் நான் நிறைவாக பயணம் செய்யுமாறு இறைவன் என்னை பணித்திருக்கிறான். அதை தாண்டி நான் பேசுகிற மேடைகளும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் பட்டிமன்றங்களும் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளராக இருந்து நான் செய்து வருகிற தமிழ் பணிகளும் இந்த சமூகத்திற்காக என்னுடைய நேரத்தை கொடுக்க இறைவன் பணித்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சமூகத்துக்கு சேவை செய்கிறாங்க. இப்போ உங்கள் குருசாய் அப்பா, என்னுடைய நண்பர் ராஜேஷ், அவர் செய்கிற சேவை யாராலும் செய்ய முடியாத ஒரு அளப்பரிய சாதனை. அதை அவ்வளவு சுலபமாக மனிதர்களால் செய்ய இயலாது, கைவரப்பெறாது. இறைவனுடைய பரிபூரண ஆசியும் அவரே இவர் உள்ளிருந்தும் நிகழ்த்துகிற நாடகங்கள் அவையெல்லாம். அது ரொம்ப சிறப்பான பணி. ஆனால் எமக்கு தொழில் கவிதைன்னு பாரதியார் சொல்கிற மாதிரி எனக்கு தொழில் பேச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேச்சு மேடை கூட ஆரம்ப காலத்தில் 2007 நானும் அவரெல்லாம் விஜய் தொலைக்காட்சியில் ஒன்றா பேச போயிருந்தோம். அன்னைக்கெலாம் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுவுமே இல்லை, டச் ஃபோனே இல்லை. இதெல்லாம் இருந்திருந்தா நாங்கள் அப்போவே எங்கள் லெவல் வேற, சரியாக சொல்லணும்னா. ஏன்னா இன்னைக்கு பேசுகிற சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அந்த நிகழ்ச்சியில் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரீல்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அன்னைக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் போய் விஜய் தொலைக்காட்சியில் பேசிட்டு வந்தோம். சின்ன கிராமத்திலேருந்து நாங்கள் போய் தலைநகரத்துக்கு 2007 நெல்லைக்கண்ணன் ஐயா நடுவர், கடுமையான நடுவர், அதுவும் தமிழ் கடல். அவர் முன்னாடி பேசி நாங்கள் வென்று வந்தோம். தமிழ்நாடு முழுக்க 1200க்கும் மேற்பட்ட பேச்சாளர்கள் போனதில் நாங்களாம் கடைசி 15-20 பேருக்குள்ளே வந்த அனுபவம் எல்லாம் உண்டு. ஆனால் இந்த தலைமுறைக்கு இருக்கிற வசதி அப்போ இல்லை. ஒரு 20 ஆண்டு, கிட்டத்தட்ட 19 ஆண்டுக்கு முன்னாடி. ஆனால் அப்பொழுதிலிருந்து மக்களை சந்திப்பதிலே, எனக்கான மேடைகள் அமைத்ததில் நண்பருக்கு பெரும் பங்கு உண்டு. என்னுடைய முதல் மேடை அந்த தொலைக்காட்சியிலேருந்து வந்த பிறகு சேலத்தில் இவருடைய தலைமையில் நடந்த பட்டிமன்றம் தான் முதல் மேடை.
அன்னைக்கு இரவு நான் மக்களோடு பேசுகிற முதல் மேடை. அதுக்கு முன்னாடி பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரிகளுக்குலாம் நான் பேசுவேன். இயல்பா ஒரு ஆசிரியராக அது எனக்கு வாய்க்கும். பொதுமக்களை சந்திப்பதற்காக அவர் உண்டு பண்ணி கொடுத்த முதல் மேடை எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அந்த மேடையில நான் பேசிக்கிட்டு மேடை ஏறும்போது எனக்கு வீட்டில இருந்து அலைபேசி. என்னுடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணி. அப்பாவும் அம்மாவும் ஃபோன் பண்றாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா. இந்த மேடையில வெற்றிகரமா முடிச்சு கரவொலி எழுப்பி இவர் வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல என்னை பஸ் ஏற்றி விட்டு நான் போய் நாமக்கல் இறங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அதாவது இப்போ நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், என் மகனின் வயதும் என் பேச்சு மேடையின் வயதும் ஒன்று. அந்த முதல் மேடை நண்பர் தந்தது எனக்கு. அப்படித்தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அப்படியான சில அதிசயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது இறை செயல். அந்த வகையில் மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு அவர் முன்னிலையில், அதுவும் கிடைத்தற்கரிய 365 நாட்கள் இருக்கு. சிவராத்திரி மாதிரி ஒரு புனிதமான நாள் கிடைக்காது. அந்த நாளிலே கிடைத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இது. அதனால அன்பான உங்களோடு, அதாவது இப்போ எனக்கு 45 நிமிடம் அப்படின்னா அது என் தனி நபராக எனக்கு. இப்போ நீங்கள் 50க்கும் மேற்பட்டவங்க இங்கே இருக்கீங்க. 500 பேர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வருவாங்க, இடம் பத்தாது. அத்தனை பேருக்கும் அவ்வளவு பேரினுடைய நேரத்தையும் நான் எடுத்துக்கிறேங்கிற உணர்வு எனக்கு நல்லா இருக்கு. பயனுள்ள அவர் பாருங்க, அவர் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கார், புகைப்பட கலைஞர். நான் அவரை தான் பார்க்கறது. ஏன்னா நாளைக்கு வீட்டில எல்லாம் போய் பார்த்தோம்னா அவரில் அதில் வித்த காட்டியிருப்பார் அநேகமா. அண்ணே நேராக இருக்கணாண்ணே, தலை சரியா செய்விருக்கானே, பொட்டெல்லாம் கரெக்டாக இருக்குதானே. அவர் முதல்ல சொல்லிட்டார், நான் மேக்கப் போடாமல் வந்துட்டேனே, இப்பவே ஜம்மன் இருக்கீங்களே அப்படின்னாரு. அது அவருடைய உளவியல், புகைப்பட கலைஞரோட பார்வை அது. அதனால இப்போ அதன் வாயிலால் லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க இந்த 45 நிமிட உரையை. அத்தனை பேரையும் மனதில் இருத்தி கொண்டுதான் எளியவன் பேச தொடங்குகிறேன். பேசுறதெல்லாம் ரொம்ப சுலபம் தாங்க, பேச்சை கேட்கறது தான் கொஞ்சம் கஷ்டம். யாரெல்லாம் பேசி எவ்வளவு நேரம் பொறுமையா எப்படி கேட்கறது அப்படிங்கிறது வாழ்க்கையில நீண்ட அனுபவம். ஆனா ஞானம் பெற வேண்டுமானால் கட்டாயம் கேட்க வேண்டும். கற்றலின் கேட்டலே நன்றுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என்னதான் நீயா புத்தகத்தை எடுத்து வச்சு பக்கம் பக்கமா வருஷ கணக்குல படிச்சாலும் பெரியவங்க சொல்லுகிற, ஆன்றோர் சொல்லுகிற நல் மொழிகளையும் வார்த்தைகளையும் கேட்பதுதான் உனக்கு நலம் பயக்கும். அதனாலதான் ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் இவங்களெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்களிடத்துல. ஏன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அது காரணம். முன்னொரு காலத்துல ஒரு ஞானி ஆலமரத்தடியில உட்கார்ந்து துறவி இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு அறிவாளி, நம்ம ஊர்ல எல்லாருமே அறிவாளி தான் அப்படின்னு அவங்கவுங்க நினைச்சுக்குவாங்க. அதுல ஒருத்தர் வந்து அவர்கிட்ட போய் பார்த்துட்டு, சாமி எனக்கு வந்து ஞானம் பெற வேண்டும், அதுவும் சீக்கிரம் கிடைக்க வேண்டும், ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லுங்க. அவர் பார்த்தாரு, ஏற இறங்க ஆசாமி எப்படிப்பட்டவன்னு பார்த்துட்டு, ஞானம் கிடைக்க ஆசைப்படுறது நல்லது, அதை உடனே கிடைக்கணும், சீக்கிரம் கிடைக்கணும்னு நம்ம ஊர்ல இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி கேட்குறானே அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை. என்ன சொன்னார்னா, அப்படியா நல்லது. ஏன்னா பெரியவங்க அதிக சொற்கள் பயன்படுத்த மாட்டாங்க. உங்க வீட்டுக்கு வெளியில திண்ணை இருக்கா? இருக்குங்க சாமி. போய் அந்த திண்ணையில உட்காந்துரு, அந்த வழியா கழுதைகள்லாம் போகும் வரும். ஆமா, நீ அதை பார்த்துட்டு என்ன நடந்ததுன்னு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. இவனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு, இவர் உண்மையிலேயே சாமியாரா துறவியா இல்லை வேஷம் போட்டிருக்கிறாரா, நமக்கு இப்படி ஒரு வேலை கொடுக்குறாரே அப்படின்னு. இருந்தாலும் பெரியவங்க பேச்சை கேட்கணுமேனு போய் திண்ணையில் உட்காந்து காலையிலிருந்து மாலை வரை பார்த்துட்டு திரும்ப வந்து கழுதைகள் போனன, பொதி சுமந்தன, வந்தன, இதில் எனக்கு ஒன்றும் ஞானம் பெறுவதற்கான விஷயம் இருக்க மாதிரி தெரியலையேங்க சாமி அப்படின்னு கேட்டான். அப்படியாப்பா, இன்னொரு சான்ஸ் தரேன், இன்னொரு முறை போய் உட்காரு, மறுபடியும் பார்த்துட்டு வந்து நல்லா ஆழமாக நுட்பமாக கவனிச்சுட்டு உன்னுடைய பார்வையில் பட்டதை வந்து எனக்கு சொல்லு அப்படின்னார். மறுபடியும் போனான், சலிச்சுக்கிட்டு தான் போனான். இருந்தாலும் அவனுக்கு ஞானம் வேணும் இல்லையா, அந்த சலிப்பு இருந்தாலும் பொறுத்து தான் ஆகணும். போனால் வந்தான், திரும்பவும் சொன்னான். துணித்து வைக்கிறவர் வந்து தன்னுடைய அழுக்கு துணி மூட்டையெல்லாம் கழுதையோட முதுகுல வச்சு ஆற்றங்கரைக்கு கூட்டிகிட்டு போனார். அவருடைய பணிகளெல்லாம் முடித்து செலவை செய்து திரும்ப கழுதையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இதுதான் அங்கே நடக்குது அன்றாடம். இதில் என்ன பெரிய அதிசயம் ஞானம் பெறுவதற்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டார். அதுதான் தம்பி, ஒன்றும் இல்லை. காலையில் அந்த கழுதைகள் ஆற்றங்கரை நோக்கி போகும்போது நீ பார்த்தா இல்லையா, முதுகு நிறைய பொதி சுமந்து இருந்தது இல்லையா, அதெல்லாம் அழுக்கு துணிகள் நிரம்பிய மூட்டை. மாலையில திரும்ப அந்த கழுதை வீட்டுக்கு வரும்போது முதுகுல பொதி சுமந்து இருந்து வந்தது இல்லையா, அதெல்லாம் சலவை செய்யப்பட்ட துணிகள் இருந்த மூட்டை. ஆனா பாரு அந்த கழுதைகள் முதுகுல இருக்கிறது அழுக்கு துணிங்கிற துன்பம்ங்கிறதுக்காக கவலைப்படவும் இல்லை. மாலையில வந்தது சலவை செய்த துணிங்கிற இன்பத்துக்காக
மகிழ்ச்சி அடையவும் இல்லை. இப்போ அந்த கழுதைக்கு இருக்கிற ஞானம் உனக்கு வந்தா போதும். துன்பம் வரும்போது துன்பப்படாமலும் இன்பம் வரும்போது இன்பப்படாமலும் எவன் இருக்கிறானோ அவன் தான் ஞானி. வேற என்ன? ஞானம் பெறுவதற்கு ரொம்ப எளிது. வாழ்க்கையில அதிகமா மகிழ்ச்சி வந்தால் ஆட்டம் போடுவதும், கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டாலே அதிகமாக துடிப்பதும் மனிதர்களின் இயல்பு, இயற்கை. அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். ஆனால் இறைவன் சோதனை கொடுத்து தான் மனிதர்களை மேன்மைப்படுத்துகிறான், மேல்நிலைக்கு கொண்டு வருகிறான். அந்த ஆதி பரம்பொருள், பிரபஞ்ச பேராற்றல், என்ன பெயரால வேணா நம்ம கூப்பிட்டுக்கலாம், என்ன வேணா வச்சு அழைக்கலாம். அந்த உரிமையை நமக்கு அவன் கொடுத்துருக்கிறான். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கடவுள், ஒரு இறைவன், உருவமற்றவன் சொன்னா எல்லா சராசரி மனிதர்களால அதை கற்பனை பண்ணி மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து கும்பிட முடியாது. அதனாலதான் இத்தனை கோடி பெயர்களோடு, இத்தனை கோடி வடிவத்துல, இத்தனை உருவத்திலே இறைவன் நமக்கு அருள் பாலிக்கிறான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கடவுளா நிற்கிறான். காரணம் அதுதான். மனிதர்கள் மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான். மனமடங்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமேன்னு ஒருத்தர் சொல்லுவார். மனசை அடக்க முடியல, எதுக்கு நீ வாய் பேசுற அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த மாதிரி மனம் அடங்குவதற்கு இந்த சிவராத்திரி நன்னாள் மிக உகந்த நன்னாள். இதுல 4 கால பூஜைகள் மிக துல்லியமா இங்க நடந்துகிட்டு இருக்குது. முதல் கால பூஜை நான் அதுவே வியந்து போனேன். மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை முதல் கால பூஜை, 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை 2வது கால பூஜை, 12 மணியிலிருந்து 3 மணி வரை 3வது காலம், அதிகாலை 3லிருந்து பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த 6 மணி வரை 4வது கால பூஜை. இந்த 4 கால பூஜையிலும் பங்கேற்க வேண்டும், அதன் பலன் கிடைக்க வேண்டும்ங்கிறதுனாலதான் சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம இருக்கணும்னு சொன்னேன். இப்ப நம்ம சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சிருக்கணும் சார், அவ்வளவுதான். ஆனா இந்த டிவி சேனல்ல 30 படத்தை மாத்தி மாத்தி பாத்துடலாம். சிவராத்திரி அன்னைக்கு நான் கண்ணு முழிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேனா இல்லையா, அந்த சாமி கண்ணை திறந்துச்சா அப்படின்னு கேட்கிற ஆட்கள் 4 கால பூஜையிலும் பங்கேற்கணும். அது ரொம்ப முக்கியம். முதல் கால பூஜையிலே பங்கேற்பவர்களுக்கு நமக்கெல்லாம், நம்ம தான் கலந்துக்கிட்டோம்ல, செல்வமும் செல்வாக்கும் அள்ளி தருவான் இறைவன். இப்ப ஐயாவுக்கெல்லாம் ஏற்கனவே அது நிறைய அள்ளி கொடுத்துருக்கிறான், இன்னும் நிறைய தருவான். ஏன்னா அவர்கிட்ட இருந்தா எல்லாத்துக்கும் பயன்படும் இல்லையா. ஊருணி நீர்னு ஒண்ணு உண்டு. ஊருக்கு நடுவே ஒரு கிணறு இருந்து அதுல தண்ணி இருந்தா ஊர் மக்கள் அத்தனை பேத்துக்கும் பயன்படுமா. அந்த மாதிரி நல்லவங்க கிட்ட இருக்க செல்வம் எல்லாருக்கும் பயன்படும். அதனால அவருக்கு இன்னும் நிறைய கொடுக்கட்டும் இறைவன் நான் வேண்டிக்கணும். இங்க இருக்கிற எல்லோருக்கும் என்ன நல்லது செய்யறாங்க, அடுத்தவங்களுக்கு செய்ய தயாரா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட தானே இருக்கணும். உள்ள பூட்டி வைக்கிற கஞ்சமகா பிரபுகிட்ட இருந்தா யாருக்கு பயன்பட போகுது? பயன் இல்லை. எங்கேயோ ஒரு கானகத்துல காட்டினுடைய மத்தியிலே மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல உச்சி மரத்தின் கிடையிலே நன்கு பழுத்து தொங்குகிற கனியால் பலன் ஒருவருக்கும் இல்லை. ஊருக்கு நடுவே பயன் விளைகிற மரம் இருந்தால் அதன் கனிகள் எல்லோருக்கும் நலம் பயக்கும். அதுதான் முக்கியம். இந்த முதல் கால பூஜையினுடைய பயனே அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், செல்வம் செல்வாக்கு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. 2வது கால பூஜை அமைதியும் ஆரோக்கியமும். சிம்பிளா ஒரு வார்த்தையில சொன்னா நமக்கு புரிஞ்சுக்க எளிதா இருக்கும். அமைதியும் ஆரோக்கியமும். இதை விட வாழ்க்கையில பெரிய செல்வம் வேற ஏதாவது இருக்குதா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றோம். அமைதியும் ஆரோக்கியமும். உலகம் பூரா சண்டை பார்த்தீங்களா? ரஷ்யா உக்ரைனுக்கு சண்டை 3 வருஷமா நிறுத்த முடியல நம்மளால. ஈரான் ஈராக்கோ, இஸ்ரேலோ, அமெரிக்காக்கார பஞ்சாயத்தோ எதே நடந்தாலும் மனுஷங்க நிம்மதியா இல்லை. நிறைய பள்ளிக்கூடத்துல குண்டை போடுறான், மருத்துவமனையில போடுறான். இந்தியா உண்மையிலேயே சுபிட்சமான நாடு. இங்க ஞானிகளும் யோகிகளும் ரிஷிமார்களும் அவதரித்த நாடு. நம்ம பூமி ஆன்மீக பூமி, உலகத்திற்கே வழிகாட்டுகிற பூமி. இங்க பாருங்க, அந்த மாதிரி குண்டெல்லாம் அவ்வளவு சுலபத்துல விழுந்துட முடியாது. பகவான் விட்டுற மாட்டான். அது ரொம்ப முக்கியம். இங்க படிக்கிற குழந்தைகள் புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல 100க்கு 99.9 அல்ல, 100 குழந்தையுமே பள்ளிக்கூடம் போகுதுங்கிறான். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லயும் சேர்ந்து அந்த ரேஷியோ பார்த்தா 100க்கு 56 பேர் தான் அப்படின்னு சொல்றான். உலக நாடுகள்ல பல நாட்டு குழந்தைகள் பள்ளி அப்படின்னா என்னன்னே தெரியாது. போர் சூழல்ல வாழுகிற குழந்தைக்கு உணவு கிடைப்பதும் உயிரை காப்பதுமே பெரிய போராட்டம். எங்க போய் பள்ளிக்கூடம் வச்சு அவங்க பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது? அப்படி உலக மக்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் சுபிட்சமாகவும் இருப்பது ஆன்மீக பூமி பாரதம் தான். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த 3வது கால பூஜை இருக்கு பாருங்க, அந்த பூஜையில அப்பதான் கொஞ்சம் கண்ணு லேசா சொக்கும், கண்ணு ஐயரும். அப்பதான் அந்த 3வது கால பூஜையில பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் தொலையும். அவ்வளவுதான். உங்களுடைய கர்மா, என்னுடைய கர்மா, அது நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். செய்த புண்ணியங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, பாவங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை மனிதனால் மாற்ற முடியாது. அந்த கணக்கு இறைவன் பேராற்றங்கரையில வச்சிருக்கிறான். அதை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது.
அந்த பூர்வ வினை கர்மம்னா 21 தலைமுறை. எனக்கு 7 தலைமுறை, எங்கள் அப்பாவுக்கு 7 தலைமுறை, எங்கள் அம்மாவுக்கு 7 தலைமுறை. இந்த 21 தலைமுறையில் செய்த எல்லா புண்ணியங்களினுடைய நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்பதான். கர்ம வினைகளின் பலன். எல்லாரும் சொல்லும் போது பாவத்தை தான் சொல்றாங்க. அப்படி அல்ல, அது தானா கழிந்து போகும். இறைவனுடைய பாதத்தை பற்றி கொண்டவனுக்கு அது ஒன்றும் செய்யாது. நம்ம அறிந்து செய்த வினை அல்ல அதெல்லாம் அறியாமல் எப்பவோ செய்தது, எந்த பிறவிலையோ செய்தது. அதெல்லாம் இறைவன் கணக்கு பார்த்து கொள்வான். நம்ம செய்ய வேண்டியது இன்றைக்கு இப்பிறவியில நம்மளால என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதுதான் நம்முடைய பணம். இந்த 4வது கால பூஜை இருக்கு பாருங்க, 4வது கால பூஜை, அது தேவர்களின் தொடக்க பொழுதுன்னு சொல்றாங்க. இல்லாட்டியும் கூட படிக்கிற குழந்தைகளுக்கு நாம் அறிவுறுத்துறோம், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிடா, ஓசோன் படலத்திலிருந்து வர்ற லேயரில் இருக்கிற நல்ல கதிர்கள் எல்லாம் அப்போ தான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும், உன்னுடைய மனதிலே நுழையும், உனக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். உலகத்தில் எந்த நல்ல செயலை தொடங்கினாலும் அதிகாலையில் தொடங்குங்கள்னு சொல்லுவோம். அதிகாலையிலே புறப்படுகிற பறவைக்கும் உணவு நிச்சயமாக கிடைக்குமா? லேட்டாக எந்திரிக்கிற சோம்பேறிக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எந்த கேரண்டியும் கிடையாது. மனிதர்களும் அப்படித்தான். அந்த அதிகாலை நேரம், அந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்கு பாருங்க, தேவர்களினுடைய காலை பொழுது, அந்த வேலையை செய்கிற 4வது பூஜையிலே, 4வது கால பூஜையிலே முழுமையாக நாம் பங்கெடுத்து கொண்டோமேயானால் பிறவி தலை நீங்கும். அவ்வளவுதான். அதுக்கு மேல மோட்சம் வீடு பேர் தான். நண்பர் என்கிட்ட அலைபேசியில சொல்லும் போது அதைத்தான் சொன்னார், பிறவி பயன் நீக்கும் சிவராத்திரி வழிபாடுன்னு பேசுக அப்படின்னார். அது இயல்பாகவே அது நடந்துவிடும். இந்த 4 கால பூஜையில நாம் பங்கேற்கும் போது இப்பிறவியிலே நமக்கு தேவையான எல்லா வளங்களும், செல்வம், செல்வாக்கு, அமைதி, ஆரோக்கியம் எல்லாம் கிடைச்சிடும். இந்த பிறவிக்குன்னு ஒரு நிறைவு இருக்கும்ல, மனிதனா பிறந்த ஒரு நிறைவு இருக்குத்தாங்களே செய்யும். அதை சொல்றதுனால ஒன்றும் தவறு இல்லையே. மகாத்மா காந்திக்கும் இறப்பு உண்டு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் உண்டு. மனிதராக அவதாரம் எடுத்து இறைவனே வந்தாலும் அவர்களுக்கும் ஒரு நிறைவு நாள் உண்டு. இந்த மண்ணுலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். அதற்கு பிறகு என்னங்கிறத தான் நாம இந்த 4 கால பூஜையில கிடைக்கிற பலன். கர்ம வினைகள் தொலைந்து மறுபிறவி அற்று போதலும், இறைவனின் திருவடி நிழலில் சென்று இளைப்பாறுவதும், அவனோடு ஜோதியில் நாம் ஐக்கியமாவதும், அந்த வீடு பேரு மோட்ச பேரு தான் இந்த சிவராத்திரியினால் நமக்கு கிடைக்க வேண்டிய நல்லது, கிடைக்கக்கூடிய நல்லதும் அதுதான். சிவராத்திரியில நிறைய வகைகள் கூட உண்டு. 4 வகை 5 வகை சொல்லலாம். மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி. இந்த ஒரு சிவராத்திரி தான் நம்ம மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். மகா சிவராத்திரி மாசி மாதம் மிக சரியாக ஒரு இயற்கையிலேயே பிரபஞ்ச பெருவழியிலே, பால் வீதியிலே, அண்டங்களின் சுழற்சியிலே ஏற்படுகிற மிக சிறந்த மாற்றமும் அதிர்வுகளும்னு அறிவியல் சொல்லுகிறது. ஆன்மீகம் அதை சிவராத்திரி என்று நமக்கு எளிமையாக சொல்லி வைத்திருக்கிறது. சிவராத்திரி நாளில பேசும்போது அழகா ராஜேஷ் சாய் ஐயா சொன்னார். என்ன சொன்னார்னா, மௌனமா இருக்கணும், சிவராத்திரினாவே செவனேன்னு இருக்கணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் 2 விஷயம் இருக்குது. தமிழ் சொற்களுக்கு நிறைய வளம் உண்டு. மௌனம் வேறு, தியானம் வேறு. நல்லா யோசிச்சு பாருங்க. மௌனம் என்பது பேச்சற்று இருப்பது, தியானம் என்பது மனமற்று இருப்பது. பேச்சு இல்லாம நீங்க உட்கார்ந்துருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்நேரம் வீட்டுல இட்லி கட்னி சட்டின்னு ரெடியா இருந்திருக்கு, இங்க உட்கார்ந்து விரதம் இருக்க வேண்டியதா போயிடுச்சு. மனசுன்னு ஒண்ணு சொல்லுது இல்ல, ராத்திரி நேரம் ஆக ஆக காலையில ஆபீஸ்க்கு போகணும், காலையில வேலைக்கு போகணும், அது எப்படி த்ரூ நைட்டு கண்ணு முழிச்சிட்டு நாளைக்கு போய் வேலையை பார்க்கறது. மனசு சொல்லுது இல்லையா, இந்த மனதையும் சேர்த்து கட்டுப்படுத்தினாதான் அதுக்கு பேர் தியானம். மௌனமாக இருப்பது எளிது, தியானத்தில் இருப்பது கடினம். அது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு நிறைய கதைகள் வழி சொன்னாலே உங்களுக்கு புரியும். கங்கை ஆற்றங்கரை, ஏன்னா நம்ம கங்கை இந்தியாவினுடைய புனித நதிகளில் தலையாயது. அந்த கங்கை ஆற்றங்கரையில நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு தோணுனதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காசிக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய மாநிலங்களில் கங்கை பாய்ந்து பரவி இந்தியாவில் கிழக்கும் நெடுக்குமா ஓடுது. அந்த கங்கை ஆற்றங்கரையில் ஒரு குருநாதர்கிட்ட ஒரு சீடன், இளம் வயது, அவன் போய் அப்படிதான் கேட்குறான், மனசை அடக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ நீங்களும் மனம் அடங்கி இருக்கிறீங்க, உங்களை பார்த்தாவே எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லாரும் வழிபடுறாங்க. அந்த குருநாதர்கிட்ட அவன் சொல்கிறான், அப்போ எனக்கும் அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. அவரு அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கங்கை ஆற்றங்கரையில் போய் உட்கார்ந்துரு, கம்முன்னு சும்மா இரு, அதுதான் கஷ்டம் உலகத்திலேயே. வடிவேலு சொல்லுவோம் ஒரு படத்துல, சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு, ஏதாவது ஒன்று செய்யலாம், சும்மா இருக்க முடியுமா, சும்மா இருக்கிறது தான் கஷ்டம், போய் உட்கார்ந்து பாரு எப்படி இருக்குன்னு சொல்லுனார். மாலை நேரத்தில் அப்படி போனான். கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான இளம்பெண், பெண்கள்னாலே அழகுதான், அது வேற விஷயம்,
ஒரு அழகான இளம்பெண் கையில் ஒரு குடத்தோட கங்கை ஆற்றங்கரை தண்ணீரை எடுத்துக்கொண்டு காலில் இருக்கிற கொலுசு ஜல் ஜல்னு சத்தம் கேட்க, அந்த குழலிலே சூடி இருக்கிற நறுமண மலர்களின் வாசனை அப்படியே தொலைக்க, அப்படி ரம்யமாக கடந்து போனால் காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அந்த பெண் மேலே ஒரு பிழையும் இருக்காது. நம்மால் இங்கே உட்காந்துருந்தான் பார்த்தீங்களா, அமைதியாக சும்மா உட்காந்துருக்க போன சீடன் எந்திரிச்சு வந்துட்டான். அவனால் தவம் பண்ணவும் முடியல, தியானம் பண்ணவும் முடியல. கண்ணை மூடி உட்காந்தா ஒன்றும் நடக்கலை. போய் குருநாதர்கிட்ட சொல்லிட்டான், இதுதான் நடந்தது. அப்படியா, நாளைக்கு என்ன செய்கிறேன், கண்ணை கட்டிட்டு போய் நீ உட்காந்து. அப்போ எதுவும் உன் கண்ணில் படாது. யார் வந்தாலும் நீ டிஸ்டர்ப் இல்லாமல் தவம் செய்யலாம், தியானம் செய்யலாம். அடுத்த நாள் போனால் அதே 5 மணி மாலை நேரம் கண்ணை கட்டிட்டான் இறுக்கமாக, கண்ணு தெரியாத அளவுக்கு நல்ல கருப்பு துணியில் கட்டிட்டு கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்தான். அப்போது ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் மட்டும் கேட்டுருச்சு. அவ்வளோதான், அன்னைக்கு தவம் முடிஞ்சிருச்சு. வேற என்ன செய்ய முடியும்? ஓ, நேற்று வந்த பொண்ணு தான் அதே நேரத்துக்கு தினம் வர்றா போல இருக்கு, குடத்தை எடுத்துக்கிட்டுன்னு அவனுக்கு தோணுச்சு. கிளம்பி வந்துட்டான். அன்னைக்கு தியானம் முடிஞ்சிருச்சு. அவர்கிட்ட சொன்னான், அப்படியா சிக்கல், காதையும் சேர்த்து கட்டிடு, கண்ணையும் காதையும் சேர்த்து கட்டிட்டு போய் உட்காரு அப்படின்னார். 3ஆவது நாள் அதுதான் செய்தான். அதே மாலை நேரம் 5 மணி கண்ணையும் காதையும் சேர்த்து கட்டியாச்சு. இப்போ கண்ணில் அந்த பெண் நடந்து போகிறதும் தெரியாது, காதில் கொலுசு சத்தமும் கேட்காது. ஆனாலும் அதே 5 மணி ஆன உடனே அவன் மூக்குக்கு வாசனை, மல்லிகைப்பூ அதே மாதிரியே பறக்குது. அடாடா, அந்த பொண்ணையே தான் இன்னைக்கும் கரெக்டாக போறா போல இருக்கே அப்படின்னு மூக்குக்கு வாசனை. எதிர்த்து வந்துட்டான். குருநாதா, என்னால் முடியல, நீங்க பெரிய ஆள் தான், உங்களை மாதிரி மனசு அடக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு வேற ஏதாவது உபாயம் சொல்லி கொடுங்க. அப்படியாப்பா, மூக்கையும் சேர்த்து கட்டியிருப்பா. கண்ணு, காது, மூக்கு, 5 புலன்கள் அடக்கிறது தான் உலகத்துல கடினமான விஷயம். மனிதனா பிறந்தவனுக்கு வேற என்ன கஷ்டம் இருக்க முடியும்? 5 புலன்களும் 5 பூதங்களை கூட அடைக்கிற முடியும், 5 புலனை அடக்க முடியாதுன்னு. அடுத்த நாள் மூக்கையும் சேர்த்து இந்த மூச்சு விடுறதுக்கு மட்டும் லேசாக கொஞ்சம் இடம் விட்டுட்டு கண், காது, 3 புலன்களை கட்டுப்படுத்திட்டான். துணியினால கட்டுப்படுத்தி கம்பீரமா போய் உட்காந்து குருவை நினைச்சு வணங்கி தியானம் பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது அதே 5 மணி ஒரு சத்தத்தையும் காணோம், காதுலையும் கேட்கல, கண்ணுக்கும் ஒன்றும் தெரியல, மூக்குக்கும் நறுமணம் வரல. ஆனா மனசு கேட்குது, எங்க அவளை இன்னும் காணோம், எங்க இன்னும் காணோம், மனசு கேட்குது. அவர் போய் குருநாதர்கிட்ட சொன்னார், இப்ப மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? அவரு இதுதான் விஷயம். மனிதர்கள் எல்லாம் நல்லவங்க தான், இயற்கையில எல்லோரும் நல்லவர்கள் தான். ஆனா ஏன் சிலர் உயர்ந்த இடத்துக்கு போறாங்க, சிலர் வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த மனதை அடக்கு பழகாதது தான் பெரிய காரணம். அது அவ்வளவு சுலபம் அல்ல, ஆனால் கஷ்டமும் அல்ல. நாம் நினச்சா செஞ்சிட முடியும். இந்த சிவராத்திரி நாளை அதுக்கு நாம் பயன்படுத்திக்கலாம். சிவராத்திரி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டால், வருஷத்துக்கு ஒரு முறை வருது. இப்போ இந்து மத பண்டிகைகள்லேயே நிறைய பண்டிகைகள் இருக்குது. தீபாவளினா பட்டாசு வெடித்து கொளுத்தி கொண்டாடுறோம், ஆட்டம் போடணும். பொங்கல் ஒரு விதமாக இருக்குது, நிறைய பண்டிகைகள் இருக்குது, மதம் சார்ந்த பண்டிகைகள். இந்த சிவராத்திரினா அமைதி. அவர் முதல்ல சொன்னார் இல்லையா, அந்த ஒரு வார்த்தை தான் நான் 1 மணி நேரம் பேசினாலும். சிவராத்திரினா அமைதி வரணும், நம்மை சுற்றி அமைதி நிலவணும். இது புறத்தை நிகழும் அமைதி. நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வரணும், அது அகத்தை நிலவுகிற அமைதி. அந்த அமைதியை கொண்டு வரதுக்கு தான் இந்த 4 கால பூஜையும் நம்ம பயன்படுத்திக்கணும். திருவாசகம் படிக்கலாம், தேவாரம் படிக்கலாம், சிவபுராணம் படிக்கலாம், நமசிவாய சொல்லலாம். தொலைக்காட்சிகள், அதை பல்வேறு கோயில்களில் நடக்கிற பூஜைகளை கூட பார்த்து இங்கிருந்தே வழிபடலாம். எதை வேணா செய்யலாம். ஆனால் சிந்தனை இறை சிந்தனையாக இருக்கணும், சிவ சிந்தனையாக இருக்கணும். வேற சிந்தனைகள், அன்றாட கவலைகள்லாம் இங்கே வரக்கூடாது. மனசை முழுக்க முழுக்க இறையை நோக்கி நாம் திருப்புகிற நல்ல நாளாக இந்த சிவராத்திரி நன்னாள் இருக்கும். எந்த நல்லது நடக்கணும்னாலும் மனதிலே ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? உறுதியாக இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான். நீங்கள் பாடம் நடத்துகிற பையன் உறுதியாக பாஸ் ஆவான்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் நல்ல டீச்சராக இருக்க முடியும். உறுதியாக அந்த நம்பிக்கை வேணும். யார் நம்ம சமைக்கிற சாப்பாடு எல்லாருக்கும் நல்லது, உடம்பு கெடுதல் பண்ணாது, அவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி சமைச்சா தான் அந்த நம்பிக்கை தான் நல்ல சமையலையும் நல்ல அறுசுவை உணவையும் உண்டு பண்ண முடியும். இது இயற்கை. ஆனால் மனிதர்கள் அப்படி நம்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஏகாந்தமான வேலையில் அப்பன் சிவனும் அன்னை பார்வதியும் உட்கார்ந்து தனிமையில் பேசி கொண்டிருக்கும் போது, ஒரு ஏகாந்தமான தருணத்தில் பேசி கொண்டிருக்கும் போது பார்வதிக்கு ஒரு சந்தேகம். ஏங்க, என்னம்மா, இந்த கங்கையில் குளித்தா பாவம் போகும்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இப்போ கங்கையில் பார்த்தா தினம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மனிதர்கள் குளிக்கிறாங்க. அவ்வளோ கவுண்டிங்கில் கைலாசத்துக்கு யாரும் சேர காணாமே, என்ன விஷயம்? இப்போ அவங்க கங்கையில குளிச்சா பாவம் தொலைஞ்சா இறைவனிடம் போய் சேர்ந்துருக்கணும்ல. அப்ப அவங்க குடியிருக்கிற கைலாயம் ஃபில்லா இருக்கணும்ல.
அப்படி நடக்கலையேன்னு அவங்க கேட்டாங்க. நியாயமான சந்தேகமா இல்லைங்களா? நியாயமான சந்தேகம். அது ஒன்றும் இல்லை, எல்லாரும் தான் கங்கையில் இறங்கி குளிக்கிறான், பாகம் போகணும்னு நினைக்கிறான், ஆனால் நம்பணும்ல. சிவன் சொன்னார், எனக்கு புரியலைங்களே, வா நான் நேரில் போய் உனக்கு காட்டுறேன், வா போகலாம். 2 பேரும் ஒரு கிழவனாரும் கிழவியுமா வேடம் தரித்து கங்கை ஆற்றங்கரைக்கு வர்றாங்க. கரையில் பார்த்தா ஜெகஜோதிய வேத விற்பனர்கள்லாம் அங்கே முழங்கிக்கிட்டு இருக்காங்க. யாகங்கள் வேள்விகள் நடக்குது. அந்த நிறைய நீத்தார் சடங்குகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது கங்கை ஆற்றங்கரையில். ஒரு பக்கம் உடல்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. காசி மாநகரத்தில் அது அன்றாட காட்சி. காசியிலே காக்கைகள் பறக்காது, பூக்கள் பூக்காது. நேரில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு காக்கா பறக்காது அந்த நகரத்துக்கு மேலே, ஒரு பூ பூக்காது. ஆனால் ஆண்டு முழுவதும் சிவனுடைய தகன மேடையாகவே அந்த காசி மாநகரம் இருக்குது. காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அந்த கங்கை ஆற்றங்கரையில் அது ஒரு சிறப்பு. அந்த கங்கை ஆற்றங்கரைக்கு அவங்க 2 பேரும் போன உடனே அந்த படித்துறையில் நிறைய பேர் இருக்காங்க, படகோட்டிகள் இருக்காங்க, பயணிகள் இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த படகுல ஏறி கரைக்கு அந்த புறம் போய் அங்கே போய் குளிச்சுட்டு வருவாங்க, அங்கே போய் அந்த பூஜைகள்லாம் செய்துட்டு வருவாங்க. அப்படிலாம் இருக்குது. இரவு நேரத்தில் அந்த விளக்கு பூஜை நடக்கும்போது படகுல போய் உட்காந்து அந்த பக்கம் வந்து பார்க்குறவங்களும் உண்டு. இங்கே போய் பகல் நேரத்தில் அந்த கிழவனார் மெல்ல படித்துறையில் அப்படி இறங்குறார், தடுமாறி போகிறாருங்கிறத கரையில் இருக்கிற எல்லோரும் பார்த்தாங்க. இந்த அம்மா பாட்டி படிக்கட்டில் உட்காந்துட்டாங்க. ஒரு முழங்கால் மட்டும் தண்ணி, அப்படியே இடுப்பு வரை தண்ணி, நெஞ்சு வரைக்கும் தண்ணீர் போகிற வரைக்கும் அவர் அமைதியாக போயிட்டு அங்கேருந்து சத்தம் போட்டார், ஐயோ என்னை காப்பாற்றுங்க, நான் முழுகிடுவேன் போல இருக்குதே அப்படின்னாரு. இந்த பாட்டி கரையில் கத்த துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க எங்கள் வீட்டுக்காரர் உழுவு போகிறாரு, அவருக்கு நீச்சல் தெரியாது, யாராவது போய் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துறாங்க. உள்ள 7-8 பேர் தொப்பு தொப்புன்னு குதிக்கிறான், நீச்சல் தெரிஞ்சவன் காப்பாற்றினான்னு. ஐயோ அவரை யாரும் தொட்டுறாதீங்க அப்படிங்குது அந்த அம்மா. ஏம்மா? இல்லை, யார் பாவம் செய்யாதவங்களோ அவங்க தொட்டு தூக்குனா தான் அவர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார் அப்படின்னு எல்லாம் யூட்டர்ன் அடிச்சு கரைக்கு திரும்பிட்டான். நீச்சல் அடிக்க உள்ள குதிச்சேன் போகிறான். இப்போ நம்ம என்னைக்காவது ஏதாவது பாவம் செய்யாமையா இருந்திருப்போம் பிறந்ததுல இருந்து அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா எல்லாருக்கும்? அந்த அம்மா ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க உள்ள முழுசுறாரு. அப்படி கழுத்து வரைக்கும் தண்ணி போயிடுச்சு, மூக்கு வரைக்கும் வருது. பார்க்குறாங்க, எப்படி காப்பாத்துறதுன்னு ஒன்றும் புரியல. அங்கே வேத விற்பனர்கள் அங்கே யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்களும் முழிக்கிறாங்க. போனா இந்த அம்மா போகக்கூடாதுங்குது, பாவம் செய்யாதவன் தான் தொடணுங்குது, விட்டுட்டா அவர் உள்ள போயிடுவார் போல இருக்குது. எல்லாரும் பதறி இந்த காட்சி ஒரு சில மணித்துளிகள்ல நடக்குது. ஒரு படகோட்டி, அவன் எதை பற்றியும் யோசிக்கல, வேட்டியை தார்பாய்ச்சி இறுக்கி கட்டிட்டு உள்ள குதிச்சான். போய் கிழவனார் முடியை பிடிச்சி இழுத்தான், கரையில் இழுத்து கொண்டாந்து போட்டு கப்புனு மேலே ஏறிட்டான். அப்படியே சுற்றி அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் சினிமா வந்து கேமராவை டைட் க்ளோஸ்அப்பில் வச்சிருக்கணும் சார் இந்த சீனுக்கு. அவன் சுற்றி எல்லாரும் என்ன தெரியுமா நிற்கிறாங்க, அந்த வேத விற்பனர்கள், வேதம் படித்த பண்டிதர்கள், அவங்கெல்லாம் கடும் கோபத்தில் அவனை சுற்றி நிற்கிறாங்க. ஏண்டா நீ பாவமே செய்யாதவனா, நீ மீன் கறி சாப்பிட்றத நானே பார்த்துருக்கிறேன், உயிர் கொலை புரியாதவனா நீ அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொன்னான், அதெல்லாம் எனக்கு என்னமோ ஒன்றும் தெரியாது சாமி, நான் தண்ணியில் குதிச்சேன், அவரை காப்பாற்றினேன், அதான்டா கேட்குறேன். அந்த பாட்டி சொன்னாங்கல்ல, பாவம் செய்யாதவன் தூக்குனா தான் அவர் வருவார்னு, நீ போய் தூக்கி எப்படி வந்தார்? அவன் சொன்னான், அது என்னமோ எனக்கு தெரியாது சாமி, தினம் இந்த கரையில் உட்காந்து உங்களை மாதிரி பெரியவங்கள்லாம் சாயந்தர நேரத்தில் பேசிக்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நான் பல வருஷமாக இங்கே தான் படகோட்டியாக இருக்கிறேன். எல்லாரும் பேசும்போது, இந்த நாராயணமூர்த்தி ஐயா மாதிரி மைக்கில் பேச வந்தவங்கெல்லாம் சாயந்தர நேரத்தில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, கங்கையில் குளிச்சா பாவம் போயிடும் பாவம் போயிரும்னு சொன்னாங்க. நான் தான் கங்கையில் குதிச்சு தானே போகிறேன், தண்ணியில் நனைஞ்சு அவர்கிட்ட, என் பாவம் போயிருக்கும்ல, அதனால நான் போய் அவரை காப்பாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த கிழவனார் வடிவத்தில் இருந்த அந்த சிவன் கேட்டாராம் பார்வதி, என்ன புரிஞ்சுதா, தெரிஞ்சுதா, எனக்கு என்ன பாருங்க. எல்லாரும் தான் கங்கையில இறங்குறான், குளிக்கிறான், நம்பளிய மனசுல கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு தியரியா இருக்கே ஒழிய எவனும் பிராக்டிக்கலா மனசுல நம்பலையே. இவெல்லாம் நம்பி இருந்தானா கைலாச நேரம் ரொம்ப இருக்கும். இவெல்லாம் யாரும் நம்பல, அங்க இன்னும் அங்க சேரல அப்படின்னு. என்ன எப்பவுமே வீட்டுக்காரம்மா சந்தேகம் கேட்டா கரெக்டா சொல்லிருந்துங்க, அது முக்கியம். அவங்க சந்தேகப்படாம இருக்கிற வரைக்கும் தான் குடும்பம் சுபிட்சமா போகும், சந்தேகமே வரக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இப்ப அவர் கை தட்டுறாருன்னா அங்க ஏதோ ஸ்பெஷலா விஷயம் மகிழ்ச்சிங்களா. அதனால சிவராத்திரி நாள்ல நம்ம சிவன் பார்வதியை குறித்து யோசிப்பது போல, ஏன்னா அவன் உலகத்திற்கே லோகநாயகியும் லோகநாயகனும், எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிரினங்களுக்கும் தாய் தகப்பன் அவங்க தான். அதனால அவர்கள் சொல்லுகிற வழிமுறைகளையும் அவர்களை வழிபடுவதற்காக பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிற வழிமுறையும் இந்த சிவராத்திரி நன்னாளில் முழுமையாக கடைபிடித்தால் நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், சிவராத்திரி விரதம் ஒன்றும் அவ்வளவு எளிமையானதல்ல. இருக்கும் விரதங்களிலேயே கடினமான விரதம் இதுதான். நாள் ஒரு நேரம் தான் சாப்பிடணும். சிவராத்திரிக்கு நேற்று மாலையே வேற பிரதோஷம், ஒரு பொழுது உணவு உண்டு.
சிவராத்திரி நாளன்று முப்பொழுதும் உணவு உண்ணாமல் இருந்தால் ஐம்புலன்களை அடக்குவதிலே உணவை கட்டுப்படுத்துவது ரொம்ப அவசியம். அதுதான் விரதத்தில் சொல்கிறான். இப்போ மனிதனுக்கு அடிப்படை உணவு உறக்கம் 2 தான். 3வது தான் இருப்பிடம். ஏன்னா இருந்தால் படுத்துக்கிறான், இல்லைன்னா கோயிலில் படுத்துக்கிறான். உணவு உடை, உணவு உறக்கம், இது 2 அடிப்படை உயிர்களுக்கு. உணவை கட்டுப்படுத்தினால் புலன்களை கட்டுப்படுத்தலாம், உறக்கத்தை கட்டுப்படுத்தினால் மனதை கூட கட்டுப்படுத்தி விடலாம். அதனால தான் பெரியவர்கள் உணவு உறக்கம் 2ம் தொலைத்து சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 2 முக்கியம். இப்போ நீங்கள் கேட்கணும், சார் எனக்கு 40 வயசுலேருந்தே சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, ஓரளவுக்கு நான் சௌகரியமாக வாழ்ந்து பழகிட்டேன், இப்படியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது சாத்தியமே இல்லை, சிவன் கோவிச்சுக்குவாரா, எனக்கு ஏதோ அருள் செய்ய மாட்டாரானா? அப்படி இல்லை, எல்லோருக்கும் செய்வார். நீங்கள் விரதத்தை கடைப்பிடித்தாலும் கடைப்பிடிக்காவிட்டாலும் உங்களுடைய மனம் என்ன சொல்லுகிறது என்பதை அவன் அறிந்து வைத்திருப்பான். மனதார மானச பிரார்த்தனைன்னு அதுக்கு பேர். மனதிலேயே இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி 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 பிரார்த்தித்து கொண்டிருத்தல், ஜபித்து கொண்டிருத்தல். மற்ற எல்லா பிரார்த்தனைகளை விட மனதினால் செய்யும் பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம். அதுக்காக இருக்கிற அத்தனை பேரும் விரதம் இருக்காதீங்கன்னு நான் சொல்லிட முடியாது, அது தவறாகி போய்விடும். யாருக்கு உடல்நலமின்மையோ, உண்மையான வயோதிகம் யாருக்கு வந்து விட்டதோ, கர்ப்பிணி பெண்களாக யார் இருக்கிறார்களோ, சிறு பிள்ளைகளாக 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் விரதத்தில் இருந்து சற்றே விலக்கு அளிக்கலாம். ஒன்றும் தவறில்லை. இதில் நிறைய மாத்திரைகள் எடுத்துக்கிறேன், இரவு தூங்கி தான் ஆகணும்னா தூங்கிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு கடினமான விரதம். வாழ்நாளிலே இதை நாம் கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஆண்டுக்கு 1 நாள் தான், அதை கவனத்தில் வச்சுக்கணும். இந்த சிவராத்திரி நாளன்று விரதம் இருக்கும்போது வேறு சிந்தனைகள் வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப அவசியம். தெரிஞ்சு விரதம் இருந்தாலும் சரி, தெரியாமல் சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்திருந்தால் கூட இந்த பலன் உண்டு. ஒரு நைட்டு வேலை பார்க்குற டிரைவர் 12 மணி நேரம் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறார், அவருக்கு சிவராத்திரிலாம் தெரியாது, அவருக்கும் இறைவன் அருள் உண்டுங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய உதாரணங்கள் அதுக்கு புராணத்தில் இதிகாசத்துலலாம் இருக்குது. நம்ம மகாபாரதத்தில் கூட ஒரு கதை உண்டு. முதல் கால பூஜை நடக்கிற அந்த நேரத்தில் ஒரு படித்துறையிலே ஆற்றங்கரையிலே ஒரு மான் குட்டி தண்ணீர் குடிக்க வருது. அன்னைக்கு காலையில் தோல்பையிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு கையிலே வில்லம்போடு வேட்டைக்கு சென்ற வேடனுக்கு பொழுதுக்கும் எந்த மிருகமும் அகப்படலை. அவன் யோசித்தான், அந்த படித்துறைக்கு வந்த உடனே நாம் இந்த மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து குறி பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒரு மிருகம் தண்ணி குடிக்க வராமையா போயிடும், கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு உணவோடு தான் போகணும். ஏன்னா இவன் மிருகத்தை வேட்டையாடலைன்னா அவன் வீட்டில் உணவு இல்லை. அவனுடைய தொழில் வேடன், அவனுடைய தொழில் அதுதான். வந்தது ஒரு மான்குட்டி, சரியாக அம்பை குறி வைத்தான். இந்த முதல் குறி தவறியச்சு. அந்த அம்பு போய் அந்த இலைகளை தொலைத்தது. அந்த இலை கீழே இருந்த லிங்கத்தில் விழுந்தது. அவன் உட்கார்ந்துருந்த மரம் வில்வ மரம். அவன் கையில் 2வது முறை அம்பை எடுத்து குறி பார்க்குறான். மான் தண்ணி குடிச்சிட்டு ரிட்டர்ன் திரும்பும்போது கையில் இருந்த தோல்பை, இப்போ வாட்டர் பாட்டில், அப்போ தோல்பை தண்ணீர் வச்சுருந்தான் இல்லையா, அது கால் தவறி அப்படி கீழே விழுந்தது. அது அந்த லிங்கத்துக்கு அபிஷேகமாக மாறியது. ஒரு இலையும் ஒரு துளி நீரும், அவ்வளோதான். ஒரு இலையும் ஒரு துளி நீரும் சிவனுக்கு உகந்தவை. அந்த 3வது முறை அம்பு குறி வைக்கும்போது மான் பார்த்துருச்சு. பேச்சுவார்த்தை நடத்தது இல்லை, எனக்கு சின்ன மான் குட்டி இருக்குது, நான் போய் அதுக்கிட்ட சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன், இனிமேல் அம்மாவை நீ பார்க்க முடியாது, அங்கே ஒரு அங்கிள் வந்து அம்பு போட்டு என்னை கொல்ல போகிறாரு, நானும் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன்னொன்னே இவனும் ஏதோ மனமிளகி சரி போய் சொல்லிட்டு வந்துடு அப்படிங்கிறான். அவன் போய் திரும்ப வரும்போது 3 மான் வருது. அந்த தாய் மானோட தந்தை மானும் குட்டி மானும் வருது. 3 பேரும் குடும்பமாக வந்து நிற்கிறாங்க. எங்கள் 3 பேர்த்து உயிரையும் ஒன்றா எடுத்துரு, ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தர் நாங்கள் இருக்க முடியாது அப்படின்னு. இவன் உடனே மனம் திருந்தி வீட்டுக்கு வந்துட்டான். இன்னைக்கு வேட்டையாடாவிட்டாலும் பரவாயில்லை, அது அந்த இறைவன் அவன் மனதிலே தோன்றி உதித்த நல்ல கருத்து. ஆனால் அவனுக்கு சிவராத்திரி பூஜை செய்த மகிமையால் எல்லா வசதிகளும் வாய்ப்பும் வந்து சேர்ந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்கு புராணத்தில். தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற அபிஷேகத்துக்கே அவ்வளோ பலன் இருக்கும்னா, நாம் நன்கு முறையாக திட்டமிட்டு ஒவ்வொரு கால பூஜையாக செய்கிற போது நம்ம எல்லோருக்கும் எவ்வளவு பலன் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருக்கணும். மகாபாரதத்திலே ஒரு கதை உண்டு. முசுகுந்த சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேருக்கு பெயர் தெரிஞ்சிருக்கும். முதல் பிறவியிலே ஒரு குரங்கு, அது கந்தர்வனாக இருந்து ஏதோ சாபத்தில் குரங்கு பிறவிக்கு வந்துருச்சு. இந்த திருவாசகத்தில் சொல்லுவார்ல, புல்லாகி பூடாகி புழுவாகி மனிதராகி பல்விருவமாகி பேயாகி அசுரராகி கணங்களாகி இந்த இறைவனை நோக்கி போகிறதுக்குள்ளே எத்தனை பிறவி எடுக்க முடியுமோ அத்தனை பிறவியும் எடுத்து இழைத்து கடைசியாக தான் வீடு பேருக்கு போக முடியும்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி குரங்காக பிறவியில் வந்து ஒரு நாள் இரவு அந்த மரத்தடியில் சிவன் தியான நிலையில் இருந்தபோது அந்த குரங்குக்கு ஒன்றும் தெரியலை. ஏதோ இலையை கடிச்சு கடிச்சு கீழே துப்பி இருக்குது, வாயில் இலையை கடிச்சு கடிச்சு துப்புனது. சிவன் கண் விழித்து தியானத்திலிருந்து பார்க்கும்போது அவர் உருவம் மறைகிற அளவுக்கு வில்வ இலைகளாக குமிந்திருந்தது.
அந்த அபிஷேகத்துல சிவன் மனம் குளிர்ந்து அந்த குரங்கை பார்த்து, நீ தான் போட்டிருக்கியா, இங்க வா, உனக்கு நான் ஒரு வரம் தர்றேன், அடுத்த பிறவி உனக்கு மனித பிறவி தான், நீ பாரு இரவு முழுக்க எனக்கு வில்வ இலையால அர்ச்சனை பண்ணியிருக்கிற, இது ஒன்றும் சாதாரண பேர் அல்ல, மிகப்பெரிய விரதம் இது, அதனால அடுத்த பிறவி உனக்கு மனித பிறவி, மனித பிறவி மட்டுமல்ல நீ மன்னனாக பிறப்பாய், அரண்மனையில இளவரசனா பிறப்பாய்ன்னு கொடுத்தார். அந்த குரங்கு எவ்வளவு புத்திசாலித்தனமான குரங்கு பாருங்க, நீ சொல்றதெல்லாம் சரிதான் கடவுளே, எல்லாம் சரிதான், இப்ப இந்த பிறவி நான் மிருகம் குரங்கா இருந்தேன், எனக்கு நடக்கிறது புரியும், மனித பிறவிங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, மனுஷன் எவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியும், அது மிருகமா இருந்து சொல்லுது, மனுஷன் எவ்வளவு மோசமானவன் எனக்கு தெரியும், எவ்வளவு நயவஞ்சகம் அவன்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு பேராசை இருக்குன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு பொய் பேசுவான்னு எனக்கு தெரியும், எவ்வளவு துரோகம் செய்வான்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் மனிதர்களுடைய பிறவி குணம். அதனால என்னை நீ மனுஷனா பிறக்க வச்சாலும் பரவாயில்ல, இந்த முகத்தோடையே விட்டுரு, அப்போதான் எனக்கு ஞாபகம் வரும், முன்பிறவி ஞாபகம் இருந்தா தான் நான் உன்னை மறக்காம வணங்குவேன் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டதான். அவரும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்தாராம். அடுத்த பிறவியில மன்னனாக பிறந்தாலும் குரங்கு முகத்தோட தான் அவன் இருந்தான். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோட வம்சம் தான் சோழ பேரரசுல இருந்து திருவாரூர் தியாகேஸ்வரர் ஆலயத்தை கட்டி நிர்மாணம் பண்ணாங்களாம். இந்திரன் கிட்ட இருந்து தியாகேஸ்வரை வாங்கிட்டு வந்தது முசுகுந்த சக்கரவர்த்தி. அப்படி ஒரு புராண கதை இருக்கு மகாபாரதத்துல. அதனால மிருகங்கள் கூட மனிதனை பத்தி எவ்வளவு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்குது. அந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு போனா தானே மனித நிலையிலிருந்து தேவ நிலைக்கு நம்ம உயர முடியும். அடுத்த பிறவி அங்கத்தானே இருக்குது. எத்தனையோ பிறவிகள் புல்லுல இருந்து தொடங்கி நம்ம வந்துட்டோம், மனித பிறவிக்கும் வந்துட்டோம். அது இறை செயல். இதற்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அது இறைவனோடு போய் சேர்றதா தான் இருக்கணும். இறைவனுடைய திருப்பாதங்களை பற்றி கொள்வதும் அவனுடைய நிழலில் இருப்பதும் அவனோடு ஜோதியில் ஐக்கியமாவதுமாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்க முடியும். மீண்டும் மீண்டும் இந்த பிறவி எனக்கு வேண்டாம்னு எத்தனையோ அடியார்கள் பாடி வச்சிருக்காங்க. தேவாரம் திருவாசகம் பாடிய நாள் வரலாம் அப்படித்தான் சொல்ல, எனக்கு பிறவியே வேண்டாம், விட்டுரு, உங்களோட நான் வந்துடுறேன், எதுக்கு எனக்கு இந்த பூமியில இவ்வளவு கஷ்டப்படுற வாழ்க்கை. அப்படித்தான் வானாலும் தேவருலகமே வேண்டும் என்றாலும் எனக்கு இந்த பிறவி வேண்டாம்னு பாடிய ஆழ்வார்களும் உண்டு, நாயன்மார்களும் உண்டு. 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை பாடி பாடி பரவி வைத்தவை தான் பக்தி இலக்கியங்கள். இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த நூற்றாண்டுலயோ அவங்க நேரடியாக இறைவனை சந்திச்சு பேசி வணங்கி வாழ்த்தி இறை தொண்டு செய்து. திருநாவுக்கரசர் சுவாமிகள் பாடல் எழுதுனதை விட உளவார தொண்டு பண்ணதான் அதிகம். அவருடைய காலத்திலேயே எல்லா கோயில்களையும் சுத்தமா வச்சுக்கணுங்கிறது அவர் ஆசை. ஊரா நடந்துதான் போகணும். இப்ப மாதிரி வாகனங்கள் இல்லை. ஒரு கோயிலுக்கு போனா அவரே உடனே எடுத்து சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. களக்கொத்தி இருந்தால் மரம் செடி கொடியெல்லாம் வெட்டி எறிவார். அப்படியான ஒரு சேவை தான் பக்திக்கு அடிப்படைன்னு சொன்ன பெரியவர்கள். இறைவனை சென்று சேர வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியுது. எந்த நெறியிலே போய் சேருவதுன்னு தான் சந்தேகம். சேலத்துல இருந்து சென்னைக்கு போகணும்னு நல்லா தெரியுது, எப்படி போகணும்னு தான் தெரியல. பஸ்ல போகலாமா, ஃப்ளைட்ல போகலாமா? ஃப்ளைட்ல போக இறைவன் நம்மை ஆசீர்வதித்தா கண்டிப்பாக போகலாம். அவன் சொல்ற மாதிரி நேரம் கணக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பக்தி நெறியில போகலாமா தொண்டு நெறியில போகலாமான்னு நிறைய பேருக்கு குழப்பம் மனிதர்கள்ல. பக்தி என்பது அகத்தில் செய்வது, தொண்டு என்பது புறத்தில் செய்வது. ஒரு கோயிலில் ஒருத்தர் தினமும் போய் தவறாம 365 நாளும் வழிபாடு செய்கிறவர் பக்தர். கோயில் வாசப்படியிலே ஒருத்தர் இருப்பார், 365 நாளும் உள்ள போகவே மாட்டார், மக்களுக்கு சேவை செய்வதில் உறுதியா இருப்பார், அவரு தொண்டர். இப்போ பக்தருக்கும் தொண்டருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் செய்வது மக்கள் பணி தான், ஆலய பணி தான். ஒரு இக்கட்டான ஒரு ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. இந்த வெளியில இருந்த நான் சொன்ன தொண்டு மனப்பான்மை செய்யறவர் என்ன பண்ணாரு, ஓடி ஓடி எல்லாத்துக்கும் உணவு சேகரிச்சு கஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த பக்தர் என்ன பண்ணாரு, உள்ள போய் கருவறை பக்கத்தில் நின்று கண்ணீரும் கம்பளையுமா கதறி, இந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு, எல்லாரும் துடிக்கிறாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு கூட உணவு இல்லை, பெரியவங்களுக்கு இல்லை, நீ ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு. 2 பேருமே நல்லவங்க தானே. இவர் செய்தது அது, அவர் செய்தது அது. இறைவன் கனவிலே தோன்றினாராம். அந்த வெளியில இருந்து சேவை செய்தவரை பார்த்து, ஏப்பா உன்னை நான் இது வரைக்கும் கோயில் பக்கமே பார்க்கல, அடிக்கடி பார்க்கவே இல்லையே அப்படின்னாராம். அவர், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சாமி அப்படின்னாராம். நான் மக்கள் சேவை செய்துட்டு இருக்கிறேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னாராம். இல்லை, நீ செய்வதை நான் அறிவேன், என்னை அப்பப்போ பார்த்துட்டு போ அப்படின்னாராம். அடுத்த நாள்ல இருந்து அவர் காலையில போய் முதல்ல உள்ள போய் கும்பிட்டு அவருடைய வேலையை தொடர்ந்து செய்வாராம். இந்த உள்ள கும்பிட்டு இருந்தவர் கனவுல போய் சொன்னாராம், ஏப்பா எப்பவுமே என் பக்கத்துலேயே நிக்கிறியே, போய் ஜனங்களையும் கொஞ்சம் பாருப்பா அப்படின்னு இவருக்கு சொன்னாராம். எப்பவுமே என் பக்கத்துலேயே நிற்கிறீல்ல, நான் தான் உன்னை தினம் பார்க்குறேனே, எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிற, நீ நல்லவன் தானே, போய் ஜனங்களையும் பாருப்பா அப்படின்னாராம். இவர் சாமி கும்பிட்டுட்டு எஞ்சிய நேரத்தில் மாலை நேரத்தில் போய் வெளியே அந்த தொண்டரோடு சேர்ந்து சேவை செய்தாராம். இப்படி பக்தி நெறி தொண்டு நெறி 2மே இறைவனுக்கு பிடித்தமான நெறி தான்.
ஆனால் அதை முறையாக கையாண்டு மக்களுக்கு அது திருமூலருடைய திருமந்திரத்தில் ஒரு பாடல் வரும். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆஹா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், அது படமாட கோயில் பகவர் கதாமின்னு ஒரு பாடல் வரும். அதாவது ஆலயத்தில் கொண்டு போய் உண்டியல்லையும் கோயில்லையும் நீங்கள் பணமாக கொட்டிக்கிட்டே இருந்தாலும் அது சாதாரண கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு போய் சேராது. ஏழை மக்கள் பசியில துடிக்கிறவங்களுக்கு ஒரு வாய் உணவு நீ கொடுத்தீங்கன்னா அது நேராக அந்த ஆண்டவனுக்கே போய் சேரும். இதுதான் திருமூலருடைய திருமந்திரம். இறை வழிபாடுங்கிறது அப்படித்தான் இருக்கணும். வழிபாடு என்பது சுயநலமாகவோ தன்னலமாகவோ, சாமி எனக்கு இன்னும் 10 ஏக்கரா கொடு, இன்னும் 2 காரை கொடு, இன்னும் 10 வேலைக்காரனை கொடு, இதை விட பெரிய ஆஃபீஸை கொடு, அதெல்லாம் வழிபாடு. அதெல்லாம் கோரிக்கை. நீங்கள் மனு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, விண்ணப்பிக்கிறீங்க, அவர் பரிசீலனை பண்ணுவார். உங்கள் பிராரப்த கர்மா அப்படி எப்போ உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கணும்னு இருக்குதோ அப்போ கரெக்டாக டிக் அடித்து அனுப்பிடுவார். அதை நீங்கள் கேட்கலைனாலும் அவர் செய்வார். அவர் இறைவன் மிகப்பெரியவன், அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறது அவனுக்கு தெரியும். நீங்கள் எத்தனையோ விஷயம் முயற்சி பண்ணுறீங்க, நடக்கலை, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நடக்கலை அப்படிங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு அது நடக்க தேவையில்லைன்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். எதை ஒன்று, ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், இந்துவோ இஸ்லாமோ மதம் ஒரு பொருட்டல்ல. அப்துல் கலாம் வாழ்க்கையில் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டார். நல்லா படிக்கிற பையன்தான், வறுமையில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டாப்ல. பைலட் ஆகிறது என்ன, ஒரு இன்டர்வியூ போனால் போதும், ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. அதுக்கு நேர்முக தேர்வுக்கு போய் ரிஜெக்ட் பண்ணி வெளியே போப்பான்னு அனுப்பிட்டாங்க. கண்ணீரோடு வந்தான். கண்ணீரோடு வந்துட்டு ஹிமாலயாஸ் டூர் போயிட்டார். அங்கே ஹிமாலயாஸில் போய் ஒரு ஞானி துறவி பாதத்தில் விழுந்துட்டார். அவர் தான் சொன்னாராம் எழுப்பி, உனக்கு இதை விட பெரிய நாற்காலி காத்திருக்குது, நீ போப்பா, கவலைப்படாத அப்படின்னாராம். அந்த இந்து மத துறவி சொன்ன வார்த்தைகளால் தன் உயிரை மாய்த்து கொள்ளாமல் திரும்ப வந்த அந்த பெரிய மனிதர் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து ஆசிரியராகி பேராசிரியராகி அடுத்தடுத்து நடந்ததெல்லாம் உலகத்துக்கே நமக்கு தெரியும். ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலியிலே சிம்மாசனத்திலேயே போய் பார்க்கிறார். பைலட்டாக இருந்திருந்தால் அந்த நாற்காலி கிடைக்குமோ? அவருக்கு என்ன ஆகணும்னு அவன் தீர்மானிச்சிருக்கணும். மனிதன் தீர்மானிப்பதல்ல, இறைவன் தீர்மானிப்பது. பாருங்க, இறைவன் கொடுக்க தவறுவதை மனிதனால் கொடுக்க முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யாருமே தடுக்க முடியாது, உங்களுக்கு தானா வந்து சேரும். அவர் கொடுக்க தேவையில்லைன்னு நினைச்சாருன்னா யாராலையும் உங்களுக்கு அதை கொடுக்கவே முடியாது. இந்த அடிப்படையை உணர்ந்தால் இறை நம்பிக்கை, இறை பக்தி, இறை தொண்டு பலவிதமாக நாம் இதை பார்த்துக்கலாம். சிவராத்திரியை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணங்கள் இருக்கிறது. ஏன் இந்த சிவராத்திரி இவ்வளோ நாள் இருக்குல்ல, 365 நாளில் ஏன் இந்த நாளை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. தேவர் உலகத்திலையும் சில சச்சரவுகளும் போர்களும் ஆதி காலத்தில் நடந்தது. நம்ம இப்போ கலியுகத்தில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி துவாபர யுகம், திரேதா யுகம், கிருத்த யுகம்லாம் இருந்தது. ஒவ்வொரு யுகமுமே 1.5 லட்சம் வருஷம் 2 லட்சம் வருஷம் நம்ம கணக்குக்கே அடங்காது. புராணத்தில் சொல்லியிருக்கிற எண்ணிக்கையவே நம்மளால் படிக்க முடியாது. அப்படி இருந்த காலத்தில் ஆதியிலே இறைவன் முன்னிலையிலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு கோல்டு வார் இருந்துக்கிட்டே இருந்தது. நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் ஒரு போர் எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போவும் நடந்துக்கிட்டே இருக்கு. கலியுகத்தில் அந்த போர் எங்கே நடக்குதுன்னா மனசுக்குள்ளே நடக்குது. நல்ல எண்ணங்களுக்கும் கெட்ட எண்ணங்களுக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கும்போது எப்படி யோசிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த முடிவு ரைட்டா தப்பா, ரைட்டா தப்பா, ரைட்டா தப்பான்னு தோணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப குழப்பமாக ஒரு விஷயம் இருந்தாவே அந்த முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. அது தப்பு தான். நல்லவைகள் ஒருபோதும் அலைக்கழிக்காது, கெட்டவைகள் தான் மனசை அலைக்கழிக்கும். அந்த நல்லது கெட்டதுக்கு நடுவில் போர் நடந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கும். அந்த மாதிரி அப்பவும் ஒரு போர். அந்த நல்லதுக்கும் கெட்டதுக்குமான உருவம் தான். நல்லவங்க தேவர்கள், கெட்டவங்க அசுரர்கள்னு ஒரு உருவம் கொடுத்து புராணத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. என்ன போர் நடக்குதுன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு பகவான் நினைச்சுட்டார். பார்க்கடலுக்கு போங்க, ஒரு பெரிய அமுதம் அங்கே இருக்குது, அமுத கலசம் உள்ளே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு துளி அருந்துனா போதும், உங்களுக்கு அது சாவா மருந்து, மூவா மருந்து. உங்களுக்கு வயசும் ஆகாது, இறக்கவும் மாட்டீங்க, எப்போவுமே நீங்கள் பெர்மனன்ட் தேவர் உலகத்தில் இருக்கலாம் அப்படின்னு இறைவன் சொன்னார். அந்த கலசம் கிடைச்சா பரவாயில்ல தானேம்மா? அங்கே போய் அந்த பார்க்கடல்னா அவங்க கற்பனை பண்ணி பாருங்க. கடல் நமக்கு தெரியுது, பரந்தாமன் பள்ளி கொண்டிருக்கிற பார்க்கடல் கற்பனை பண்ண முடியாத பரப்பளவுல நீர்ப்பரப்பு. அதை போய் கடைஞ்சி எடுக்கணும். பாத்திரத்தில் மோர் கடையிறதே நம்ம அவங்களுக்கு இப்போ மறந்துருச்சு. எல்லாம் மிக்சியில் கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மோர் கடையிற பாட்டிகளுக்கு தெரியும், அவங்க தலைமுறையில மத்து வச்சு கடைவீங்க, அப்படிதானமா? நடுவில் மத்து போட்டு கயிறு போட்டு 2 பேர் 2 பக்கம் நின்று கடைஞ்ச காலம்லாம் உண்டு. இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் மிக்சி, மோர் கடையிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. சுவிட்ச் போட்டால் மோர் வந்துடுது, வெண்ணெய் தனியாக வந்துடும். அப்போ அப்படி இல்லை. அந்த பார்க்கடலை கடையிறதுக்கு முதல்ல மத்து வேணும். மத்து எங்கடா போகிறது? அவ்வளோ பெரிய மத்து வேணுமே பாத்திரத்துக்கு. நான் மேருமலையை தூக்கி கொண்டாந்து நடுக்கடலில் போட்டாங்களாம். மேருமலைனா மகா இமயம், அவ்வளோ பெரிய மலை. அந்த மலையை தூக்கிட்டு வந்து கடலுக்கு நடுவில் போட்டு இப்போ கயிறு கட்டி இழுக்கணுமா இல்லையா?
வாசுகின்னு ஒரு பாம்பு நாகலோகத்தில் மெகா சைஸில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தா அனகோண்டாவோட பெருசு, அது ரொம்ப பெருசு. அதை கூட்டிகிட்டு வந்து அந்த மேருமலையில் சுற்றி அதனோட பர்மிஷனோட தான் இந்த நல்ல வேலைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சுற்றிட்டு வால் பக்கம் ஒரு டீம், தலைப்பக்கம் இன்னொரு டீம். அந்த பாம்புக்கு தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். மத்து மாதிரி நினச்சிட்டு மோர் கடையிற மாதிரி இந்த பார்க்கடலை கடையிறாங்க. கடையும் போது அமுதம் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாசுகியால் தாங்க முடியல, உடல் துன்பம் போட்டு வருத்துறதுனால அந்த மலை கொஞ்சம் சாய பார்க்குது. மேருமலை நேராக நிற்கல. உடனே பெருமாள் கிட்ட போய் கேட்டோம்னா அவர் வந்து ஆமை அவதாரம் எடுத்து மேருமலைக்கு அடியில் போய் முட்டு கொடுக்குறாரு, கல் முட்டு கொடுக்குற மாதிரி. அது உங்களுக்கு தெரியும், அந்த கூர்ம அவதாரம் 10 அவதாரத்தில் அது ஒன்று, பரந்தாமனுடைய தசாவதாரத்தில் அது ஒன்று, கமலதாசனோட தசாவதாரம், பரந்தாமனோட தசாவதாரம். அதில் அந்த ஆமையா போய் அடியில் முட்டு கொடுத்து அந்த யஜ்ஞத்தை நடத்தி வைக்கிறார். இப்போ என்ன நடக்குது, வாசுகி பாம்பால் உபத்திரவம் தாங்க முடியாமல் உள்ளே இருந்து விஷத்தை கக்கிடுது. அது சாதாரணமாக ஒரு பாம்பாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் தான் விஷம் இருக்கும். இது உலகத்திலேயே பெரிய நாகம், பெரிய அளவு விஷம், கடல் நீரில் கலந்த ஆழகால விஷம், ஒட்டுமொத்த உலக உயிரினங்களையும் அழிக்க போகுது. தண்ணீர் முழுக்க விஷமான எல்லா உயிரினமும் காலி தானே. இந்த ஆபத்தை உணர்ந்தவங்கெல்லாம் கதறினாங்க, ஆதி பரம்பொருள் சிவனிடம் வேண்டுனாங்க. அவர் உடனே ஓடி வந்து அந்த இடத்துல ஆபத் பாந்தவனா அந்த விஷயத்தை தன்னோட கையால் அள்ளி தான் பருகிட்டார். மற்ற எந்த உயிரினத்துக்கும் சேதாரம் நேரக்கூடாதுன்னு மக்களின் துன்பத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க வீட்டுக்காரம்மா கம்மன் இருப்பாங்களா? வீட்டுக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா ஒடியாந்து நிற்கணுமா இல்லையா? அவங்க உடனே ஓடி வந்து அவருடைய கண்டத்திலே கை வைத்து நிறுத்தியார்களாம். அந்த விஷம் வந்து கழுத்தை தாண்டி உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு. இந்த பாம்பு தான் அவருடைய கழுத்திலே சுற்றி விஷத்தை அங்கேயே தற்காத்து இன்று வரை நிற்கிறது. அந்த வாசுகி நாகம்தான் சிவனுடைய கழுத்திலே வந்து அணிகலனாக அதை அணிந்திருக்கிறார், ஒரு ஆபரணமாக அணிந்திருக்கிறார். அந்த கழுத்து பகுதியை, கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம், திருநீல கண்டம். அதனாலதான் அவருக்கு பேரு திருநீல கண்டன். அந்த இடம் நீளமா மாறிடுச்சு, விஷத்தோட கலர் அதுதான், ப்ளூ கலர். அப்படி உலக உயிர்களை காப்பதற்காக தன்னையே இழக்க துணிந்த ஒருவர் தானே இறைவனா இருக்க முடியும், அவர் தானே கடவுளா இருக்க முடியும். மற்றவங்க கஷ்டத்துக்காக நான் பார்த்துக்கிறேன்னு வர்றவர் தானே தலைவனா இருக்க முடியும். நம்ம ஊர்ல எலெக்ஷன் வருது, யார் தலைவர்னு நினைச்சு பாருங்களேன். அது ரொம்ப விசித்திரமானது. ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமா வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆன்மீக சொற்பொழிவில் அரசியல் தேவையில்லை என்பதால இந்த அளவில் நிறுத்திக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சிவன், அந்த இறைவன், அதுக்கப்புறம் அங்கேருந்து அமிர்த கலசம் வந்தது, தேவர்கள் உண்டாங்க, அசுரர்களுக்கு கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்க, அது ஒரு தனி கதை. அங்கே இருந்து மகாலட்சுமி தோன்றினால், அந்த கார்கடல்ல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள், கற்பகத்தரு தோன்றியது, தேவலோக மரம், கேட்டதெல்லாம் கொடுக்குற மரம் கிடைச்சது, காமதேனு பசு கிடைச்சது, கேட்டதெல்லாம் கொடுக்குற வரம் தருகிற அந்த தெய்வீக பசு. இன்னமும் பசு வந்து ஒரு புனிதமான அடையாளம் தான் நமக்கு. பசு பால் தருகிறது, அன்னைக்கு அடுத்தபடியாக அமுதம் தருகிறதுன்னு. அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்த நாள் இந்த சிவராத்திரி நன்னாள். இந்த சிவராத்திரி நாளில் தான் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தது. சும்மா விளையாட்டா கணவரோட கண்களை பொத்தி கொண்டு இப்படி விளையாடினால் பார்வதி, உமையம்மை. என்ன ஒரு இன்னும் ரொம்ப பிஸியாக இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாருன்னா குழந்தைங்க ஒடியாந்து நம்மகிட்ட அப்படித்தான் விளையாடும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அவர் ரெண்டு கண்களுமே சூரியனும் சந்திரனும் சிவனுக்கு, உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய கண்கள். அந்த கண்ணை பார்வதி அம்மா அழைச்ச உடனே அகில உலகமும் இருண்டு விட்டது. அந்த இருளிலே தவித்த உயிரினங்கள் எல்லாம் ஐயோ இறைவா ஒளி கொடுன்னு வேண்டின இரவு. அப்புறம் பார்வதியே தன் தவறை உணர்ந்து மறுபடியும் தவம் செய்து வரம் பெற்ற நாள் இந்த சிவராத்திரி நன்னாள். தேவர்கள்லாம் வேண்டினதுக்கு அப்புறம் சிவன் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து ஒளி பாய்ச்சினாராம். நெற்றிக்கண்ணை திறந்தா அது அக்னி, அந்த வெப்ப ஒளி தான் உலகிற்கு ஒளி வழங்கியதான். அப்படிப்பட்ட நன்னாள் இந்த சிவராத்திரி நன்னாள். சிவராத்திரிக்கு இப்படி நிறைய காரணங்கள் சொல்வதுண்டு. புராணத்திலே இதிகாசத்திலே எல்லாம் படித்த காரணங்களை விடவும், ஒரு உபன்யாசகர் போன தலைமுறையில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிய ஒரு உபன்யாசகர் சொன்ன கதை எனக்கு ரொம்ப ஈர்த்தது. அந்த கதை வந்து சிவராத்திரி நன்னாளில் நடந்தது அவர் சொல்லி நிறைவு செய்திருப்பார். அந்த கதையை சொல்லி நானும் கூட இந்த அமர்வினை நிறைவு செய்ய உழைகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நேரத்தின் அருமையும் தெரியும். நல்ல கதை தான் அது, புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான கதை. அப்படி சொன்னால் புரிஞ்சிடுமே அப்படிங்கிறதுக்காக அந்த கதையை சொல்லணும். தும்பைன்னு ஒரு பெண், அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 ஆண்டு வரைக்கும் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது நம்ம ஊர்லேயே. வெள்ளக்காரங்காலத்துக்கு பிறகு, ராஜா ராம்மோகன் ராயெல்லாம் வந்த பிறகு, சதி உடன்கட்டையெல்லாம் நிறுத்தப்பட்ட பிறகு, கோயிலுக்கு பொட்டு கட்டி விடுகிற வழக்கம்லாம் நிறுத்தப்பட்ட பிறகு தான் அந்த வழக்கம் இல்லை. அது வரைக்கும் இந்த சமூகத்தில் அந்த பழக்கம் இருந்தது. அவள் செய்து வந்த தொழில் தாசி தொழில்.
அந்த பெண் தும்பைங்கிற பெண் என்ன செய்வாங்கன்னா, தினம் ஒருவர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வெத்தலை பாக்கில் யார் முதல்ல வந்து காசு கொடுக்குறாங்களோ அவங்கள ஏற்றுக்குவா. அந்த பெண்ணுக்கு தன்னுடைய தொழிலில் சில தார்மீக நெறிகள் உண்டு. 10 பேர் வர்றாங்க கூட காசு கொடுக்குறான்னா அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டான். முதல்ல வந்து வெத்தலை பாக்கில் யார் வராரோ அவரு தான் அன்னைக்கு இரவு எனக்கு கணவர், இதுதான் எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு அந்த பெண் எடுத்துக்கொள்வார். அந்த கணவர் போன உடனே போய் குளிச்சுட்டு தலைமொழிகி சிவனுக்கு விடிய விடிய வழிபாடு செய்வார். இது அவருடைய வழக்கம். 365 நாள் இப்படியே இருந்தது. சிவ வழிபாடு செய்து கொண்டே இருந்தார். ஒரு மாற்றமும் நடக்கலை. இப்போ சிவன் வந்து தன்னை வணங்குகிற ஒருத்தர் பக்கம் திரும்பி பார்க்கணுமா இல்லையா? ஒரு கடைக்கண் பார்வையாவது காட்டணுமா இல்லையா? அவர் யோசித்தார், இந்த பெண் செய்கிற தொழிலுக்கும் நம்மை வழிபடுவதற்கும் தொடர்பே இல்லை, ஆனால் இப்படி செய்து கொண்டிருக்கிறாள், இவளை நாம் சோதிக்க வேண்டும் அப்படின்னு சிவன் முடிவு பண்ணார். ஒரு நாள் ஒரு வயதான கிழவனார் வேடத்தில் ஒரு 100 வயதே இருக்கும், அப்படியே வெள்ளை வெளையர் என்று தலையிலிருந்து கால் வரைக்கும் பழுத்த பழம் மாதிரி வராரு. கால் நடுங்க, கையில் குச்சி ஊனி வராரு. அந்த வீட்டுக்கு வந்து வெத்தலைப்பாக்கில் ஒரு 1.25 ரூபா காசை வைக்கிறார். அவர்கிட்ட அவ்வளோதான் சில்லறை இருந்தது போல இருக்கு. அன்னைக்கு வச்சுட்டு காத்திருக்கிறார். அந்த பெண் பார்க்குறாங்க, இந்த தாத்தா தான் இங்கே இருக்கிறாரு, நீங்கள் தான் பணம் வச்சிங்களா? ஆமா கண்ணு, சரி வாங்க உள்ள அப்படின்னு உள்ளே அழைச்சிட்டு போய் அவருக்காக உணவு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா கணவனாகத்தான் நடந்து கொள்வார் அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும், அப்படி ஒரு எத்திக்ஸ். அடுத்து ஒரு பாட்டு பாடுறாங்க, அவர் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. அடுத்து ஒரு நடனமும் ஆடுறாங்க. அவர் ரசிப்பார், அவரை கணவனை மகிழ்விக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அவர் என்ன உணவு கொடுத்தது சேரலை. 100 வயசில் உணவு கொடுத்து அது ஜீரணமாகலை, செரிக்கலை. அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வாமிட் பண்ணார். வாந்தி எடுத்தது அந்த பெண் கையிலே பிடித்து தூய்மை செய்தார். இறைவனே நெகிழ்ந்து போனால் ஒரு தருணம் அது. இப்போ மணி 12 ஆச்சு. அநேகமாக 3வது கால பூஜை தொடங்க வேண்டிய நேரம். வெளியில் கதவை தட்டினா அந்த நாட்டு ராஜா வந்து நிற்கிறான். 1000 பொற்காசுகளை தாம்பாளத்தில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். இன்னைக்கு நான் உள்ளே வரணுங்கிறான். அந்த பெண் கதவை திறந்து பார்த்துட்டு, இல்லை அது முடியாது, யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தான் சீனியாரிட்டி தான், நீ வேணால் நாளைக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணிப்பார். 1000 பொற்காசு இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பணம் ஒரு பொருட்டல்ல, என்னுடைய கொள்கை தான் முக்கியம். கதவை தாள் போட்டுட்டு உள்ளே வந்து அந்த பெரியவர் அதுக்குள்ளே கீழேயும் அசிங்கம் பண்ணி வச்சிட்டார். அரை முழுக்க முகம் சுளிக்காமல் அதையும் தூய்மை செய்கிறாள் அந்த பெண். தூய்மை செய்து எல்லாம் கழுவி முடிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வெளியில் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இறைவன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்து கொண்டு நிற்கிறார். அவளுக்கு பார்த்த உடனே ஐயோ சிவா, வேற ஒன்றும் பேச தோணலை. சிவன் நேரில் வந்தால் என்ன பேசிடுவீங்க? நீங்கள் என்ன பேசிடுவீங்க நான் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி 1000 கனவு இருக்கும், கற்பனை இருக்கும், கோரிக்கை இருக்கும், இதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான்னு அவர் முன்னாடி உருவத்துக்கு முன்னாடி நீங்கள் நின்று வணங்கி பேசியிருப்பீங்க. அவர் நேரில் வந்து நின்னா யாராலையும் பேச முடியாது. அதுதான் அவளுக்கு சிவா சிவான்னு கதறா, வேற ஒன்றும் செய்யலை. இல்லை, நீ எப்படி இவ்வளவு சகிப்புத்தன்மையோடு, நான் தினமும் உன்னை வழிபடுகிறேன், பூஜை செய்கிறேன், அண்டத்திலே இருப்பதுதான் பிண்டத்தில் என்று நீதான் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாய், உனக்கு செய்கிற சேவையாக நினைத்துத்தான் அதை நாள்தோறும் நான் செய்து வந்தேன். எனக்கு இந்த பூஜையும் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான், எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது. நான் ஒரு அனாதை, தாய் தந்தை இல்லாதவங்க, ஊரில் என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லைன்னு பெரியவங்களே இந்த வேலையை நீ செய்யன்னு எனக்கு ஒதுக்கி விட்டாங்க. நான் அதை செய்து கொண்டிருந்தேன், சிவத்தொண்டாகத்தான் நினைத்து செய்து கொண்டிருந்தேன். உனக்கு என்ன வரம் வேணும்? உன்னை பார்த்ததை விட பெரிய வரம் வேறு என்ன இருக்குது? எனக்கு என்ன வரம் வேணும்? இல்லை, உனக்கு நான் வரம் தர விரும்புகிறேன், என்ன வேணும் கேள் அப்படின்னு சொன்ன உடனே குழப்பம், நாக்கு தடுமாறும் இல்லையா? உன்னுடைய திருவடியின் கீழ் நான் இருக்க வேண்டும்னு சொல்லி இருக்கணும். அந்த பெண் என்ன சொன்னா, உன் முடியின் மீது என் அடி இருக்க வேண்டும்னு சொல்லிட்டான். உன் முடியின் மீது என் அடி இருக்க வேண்டும். அந்த பதட்டத்தில், இறைவனை பார்த்த குழப்பத்தில் சொல் தடுமாற்றம் தான் அது. ஒரு சிரிச்சுக்கிட்டே சிவனும் ஆஹா தந்தேன் அப்படின்ட்டு, எது கேட்டாலும் கொடுக்குற காருண்ய மூர்த்தி இல்லையா? கேட்ட உடனே தந்தேன்னார். அப்புறம் எப்படி இந்த அம்மா காலை கொண்டு போய் அவர் தலையில் வைக்கிறது? எப்படி நடக்கும் இது? அடுத்த பிறவி நீ பூவாக பிறப்பாய், தும்பை பூவாக பிறப்பாய். தும்பை பூ பாருங்க, பாதம் மாதிரி இருக்கும், அந்த பூவோட வடிவமே பாதம் மாதிரி இருக்கும். என்னுடைய திருவடியின் கீழும் திருமுடியின் மேலும் கூட நீ இருக்கலாம் அப்படின்னு இறைவன் முடித்தாராம். அந்த நாள் சிவராத்திரி நன்னாள் அப்படின்னு அந்த உபன்யாசகர் சொல்லி முடித்தாராம். சிவராத்திரியினுடைய சிறப்புகளை 4 கால பூஜை முடியும் வரை சொல்லி கொண்டிருக்கலாம். எளியவனுக்கு இன்று வாய்த்த நல்ல வாய்ப்பு, அந்த பரம்பொருள் பேரருளினாலும் நண்பருடைய நட்பினாலும் கிடைத்த நல்ல வாய்ப்பு. நல்லோர்களே, மௌனமாக இருங்கள், சிவனே என்றிருங்கள், ஆழ்ந்து தியானித்திருங்கள், மனதிலே எண்ணங்கள் ஓடாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனதை அடக்க கற்றுக்கொள்வது ஒன்றுதான் இறைவனை எளிமையாக சென்று சேர்வதற்கான வழி. மனதை அடக்கினால், மற்றோருக்கு தீமை செய்யாத நல்ல எண்ணங்களை கொண்டிருந்தால், நம்மால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு உதவி செய்தால் வீடு பேறு தானே கிட்டும்.
அதுல திருமந்திரத்திலே ஒரு பாடல் இருக்கும், எனக்கு இவ்வளவு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அடுத்தவங்களுக்கு நான் நினைச்ச மாதிரிலாம் அள்ளி அள்ளி கொடுக்க முடியாது, நான் வள்ளல் இல்லை, எனக்கு எப்படி அப்படின்னா ஒன்றும் இல்லை. யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை. இறைவனை கும்பிட்றதுக்கு கூட நிறைய பேர் செலவு பண்ணணும், பணங்காசெல்லாம் வேணும் தான், ஆலயத்தில் அதெல்லாம் வேணும் தான் அபிஷேகத்துக்கு. ஆனால் எதுவுமே இல்லைன்னா ஒரு இலையை வச்சு பூஜை பண்ண கடவுள் ஏற்றுக்கிறான். யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. ஒரு வாயில்லா ஜீவராசிக்கு கொஞ்சம் உணவு கூட, ஒரு பசுவுக்கு ஒரு உணவு, ஒரு கீரை, அகத்தி கீரையை கொண்டு போய் அமாவாசை அன்னைக்கு கொடுன்னு எதுக்கு சொல்லி வச்சிருக்கிறோம்? வாயில்லா ஜீவன்களையும் நீ கவனிக்கணும். நீ மட்டும் வடப்பாயசம் செஞ்சு சாப்பிட்டு போகக்கூடாது. எல்லா உயிர்களும் பிழைக்கணும் இந்த பூமியில. வாசலிலே அரிசிமா கோலம் போட்டோம்னா 2 எறும்பு வந்து அரிசியை சாப்பிட்டு போகும் அந்த மாவை. இப்பெல்லாம் ஸ்டிக்கர் கோலம், எறும்பு என்ன பண்ண பாவம். நம்ம ஊர்ல அந்த காலத்துல ஒவ்வொன்றுக்கும் நம்ம சடங்குகளுக்கு பெரியோர்கள் வைத்திருந்த காரணம் வேறு. அந்த காரணம் நமக்கு தெரியாதனால நம்ம அதெல்லாம் கேலி செய்கிறோம், கிண்டல் செய்கிறோம். எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாது, எல்லாமே நம்பிக்கை தான். இறைவனுக்கு செய்வது மனிதர்களுக்கு செய்வது, மனிதர்களுக்கு செய்வது இறைவனுக்கு சென்று சேருகிறது. யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை, எனக்கு கூட சொல்லி வச்சிருக்காங்க நண்பரே. அதுல யாவர்க்குமாம் ஒரு இன்னுரை தானே. எதுவுமே செய்யல, இனிமையான வார்த்தைகளை பேசு, அதுவே இறைவனுக்கு தேவையானதுதான். இனிமையான வார்த்தைகள். எத்தனையோ கஷ்டப்படுறவங்க உலகத்துல இருக்காங்க, கஷ்டத்துல கண்ணீர்லையும் தினம் பாதி இரவுகள் கழிகிறது. இந்தியாவில் இரவு உணவு இல்லாம தூங்க போறவங்க 3ல் 1 பங்கு பேர்னு இன்னமும் புள்ளி விவரம் சொல்லுகிறது ஐநா சபையில். இந்தியா வளர்ந்த நாடு, வளரும் நாடெல்லாம் இல்லை, இன்னமும் வறுமையில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை இலவசங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கான தேவை இந்த சமூகத்தில் இருக்கிறது. வசதி படைத்தவர்களை விட வசதி இல்லாதவர்கள் பசியை பற்றி வள்ளலார் சுவாமிகள் சொல்லியிருப்பார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடினேன். பயிரை பார்த்ததில்லை, உயிரை பார்த்தாலும் வாடணும் இல்லையா? அன்னைக்கு அவர் ஏற்றி வைத்த அணையா ஜோதி விளக்கு தான் இன்னைக்கும் அணையா அடுப்பாக வடலூரிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு நல்ல கருணையுடைய ஜீவன்கள் செய்கிறது. பசின்னு வந்தவனுக்கு புசின்னு ஏதாவது கொடுக்க முடிஞ்சா நீ தான் கடவுள். பசியில இருக்கிறவனுக்கு நீ தான் கடவுள், வேற யார் கடவுள்? உணவு அது ரொம்ப அடிப்படை தேவை. உணவு உயிர் வாழ்வதற்கு அது மனிதனுக்கு தேவை. நிறைய இடத்துல மிஞ்சி வீண் பண்ணி கொட்டுறாங்க, எத்தனையோ இடங்கள்ல வீணா சாக்கடைகள்ல கலக்குது. தேவை இருக்கிறவனுக்கு அதை கொடுத்துட்டா என்ன? அதை ஒரு இயக்கமாகவே உணவை கொடுப்பது. அந்த இடத்துல பாருங்க, பாபாவோட படத்தை பார்த்தா எனக்கு அதான் தெரியும். உணவு தயார் பண்ணி கொடுக்கறத விட உலகத்துல சிறந்த வழிபாடு வேற என்ன இருக்க முடியும்? இன்னும் சரியாக சொல்வதென்றால் கடமையை செய்வதே கடவுள் வழிபாடு. உனக்கு என்ன கடமை இந்த பூமியிலே விதிக்கப்பட்டதோ அதை நீ சரியாக செய், அதுதான் கடவுள் வழிபாடு. கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளவு படி அளக்க வேண்டும், எப்போது அளக்க வேண்டும், எப்போது தன்னிடம் அழைத்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இறைவன் மகா பெரியவன், மிக பெரியவன். இந்த சிவராத்திரி நன்னாளிலே அடியார்களை, அன்பர்களை சந்திக்க கிடைத்த நல் வாய்ப்பினை இந்த சாய் பிரசாதாலயா ட்ரஸ்ட் நண்பர் ராஜேஷ்ஜி அவர்கள் வழங்கி இருக்கிறார். உங்கள் அனைவருக்கும், நேரிலே இங்கு கேட்டு இதுவரை பயன்பெற்றவர்களுக்கும், அலைவரிசையிலே ஊடகங்களிலே கண்ணுக்கு தெரியாத தொலைவில் இருந்து என்னை பேச்சை கேட்டுக்கொண்டு என்னை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பாதம் பணங்கி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.